இந்த எஸ்ஐஆர்னு சொல்கிறாங்க. இந்த எஸ்ஐஆர் வந்தனா அதுவும் நம்ம ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கணும். அது எஸ்ஐஆர்னா என்ன, பிஎல்ஓனா என்ன, பிஎல்ஏனா என்ன, எல்லாமே இப்போ விளக்கி சொல்லுவாங்க. அது உங்கள் வேலை என்ன, நீங்கள் என்ன செய்யணும் கீழே. நீங்கள் எல்லாமே தலைவர்கள், நீங்கள் தான் லீடர்ஸ். அங்கே உங்கள் தலைமையில் தான் இதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இல்லை நீங்கள் அப்படியே மேலோட்டமாக அப்படியே போனோன்னா நீங்கள் அதில் இன்டெப்த்தாக அதெல்லாம் என்னென்னு உங்களுக்குள்ளே ஊறி இருக்கணும். ஏன்னா அடுத்தது இங்கே வந்திருக்கிறவங்க நிறைய பேர் அடுத்தது இன்னும் ஒரு 4-5 மாதத்துல நீங்கள் எல்லாம் எம்எல்ஏ ஆக போகிறீங்க. அதில் ஒரு சில பேர் அமைச்சராகலாம் ஆக போகிறாங்க. அதன் பிறகு இன்னொரு 3-4 மாதத்தில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் சேர்மனாக இருப்பீங்க, யூனியன் சேர்மன், நிறைய இருக்குது அதில். அதனால் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்கள் எலெக்ஷனுக்கு, நீங்கள் நிற்க போகிற எலெக்ஷனுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு மட்டும் இல்லை, இன்னொரு 3 மாதம் தான். நான் சொன்னேன் தருமபுரியில் 108 நாள், தருமபுரியில் சொன்ன 108 நாள், அடுத்த 108 நாள் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஏன்னா வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் வந்து February 25க்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வரணும் வெஸ்ட் பெங்காலுக்காக. அப்போது தமிழ்நாடு என்ன ஒரே நோட்டிஃபிகேஷனாக கொடுப்பாங்க. வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, அசாம் எல்லாமே ஒரே நோட்டிஃபிகேஷன் கொடுப்போம், கேரளாவில். அப்போது 108 நாளில் வருது, நோட்டிஃபிகேஷன் வருது. நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா இந்த கவர்மெண்ட் முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் ஒன்றுமே இருக்க போகிறது கிடையாது. அப்போது அதுக்கு நீங்கள் எடுத்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உணர்வுபூர்வமாக நீங்கள் களத்தில் வேலை செய்யணும். அதனால தான் அடிக்கடி உங்களை நான் சந்திக்க போகிறேன். நான் இறுதியாக மறுபடியும் நான் பேச போகிறேன். அதில் அதன் பிறகு நம்முடைய ஆர்ப்பாட்டம் இல்லை, போராட்டம் சொல்லிக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாம் போராட்டம் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோம் எனக்குன்னா ஒரு யோசனை, அது நீங்கள் கருத்து கூட சொல்லுங்கள், பேசுகிறப்போ சொல்லுங்கள். நான் இறுதியாக மறுபடியும் நான் சொல்கிறேன், 234 தொகுதியிலையும் இந்த போராட்டம் நடக்கணும். ஒரு தொகுதிக்கு ஒரு இடத்துல